வெக்கப்படாமல் கூச்சப்படாமல் உண்மையாக அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் ஒப்புருவோமா. இப்பொழுது நம் பாவங்களை அறிக்கை செய்யும் போது நம்முடைய கோயில் பிள்ளைங்க ஒரு பாடலை பாடுவாங்க. நெஞ்சம் உருகுதே, கண்கள் கலங்குதே, இந்த நேசு கல்வாரியில் ஓடும் குருசியை மகிமையின் ராகன் மாபாவின் ரூபமா அற்பமான என்னை மீட்க அற்புத மூழ்கி
யார் பேசுறது? பேசக்கூடாது. பயபக்தியோட ஜெபம் பண்ணு. நம்ம கண்ணபடி ஜெபம் பண்ணோம்மா. இங்கே அப்பம் இருக்கிற ரசம் இருக்கிறது. கத்தர் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் ஆசீர்வதித்து கொடுக்கறதுக்காக நீ எல்லாம் கண்ணபடி நம்ம ஜெபம் பண்ணோம்மா. ஆண்டவரே நாங்கள் எடுக்கிற அப்பம் ஆண்டவரே அவங்க சரீரமாக இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவங்க கொடுக்குற அப்பமாக இருக்கிறாங்க. நான் சாப்பிடும்போது அது சரீரமாக இருக்கணும். உங்கள் சரீரமாக இருக்கணும். அதே போல் நான் பானம் பண்ணுற ரசம் நான் பானம் பண்ணும்போது உங்கள் ரத்தமாக இருக்கணும். அப்படி எனக்கு ஆசீர்வாதம் கொடுனாண்டு. இந்த சரீரத்தினாலும் இந்த ரத்தத்தினாலும் என் பாவ சாப ரோகம் எல்லாம் விலகி ஓடனாண்டு. அப்படி ஜெபம் பண்ணுங்க. இந்த அப்பத்துக்காக ரசத்துக்காக ஜெபம் பண்ணுமா. தேவனே இந்த பீடத்தில் இருக்க அப்பத்துக்காக ரசத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த அப்பத்தை ரசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பார்க்கறது வாணி நீங்கள் பார்க்கறது இல்லைப்பா. ஆண்டவரே நாங்கள் ஆவியிலே நாங்கள் உணர்கிறோம். இது உங்களுடைய சரீரமாகவும் நம்முடைய ரத்தமான உணர்ந்து நாங்கள் இந்த பந்தியிலே நாங்கள் பங்கெடுக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே கொடுக்கிற உடைய அடியார்களை நீ ஆசீர்வதிங்கப்பா. எடுக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய வல்லமையும் கிருபையும் தந்திரணும் ஆண்டவரே. இந்த மாசத்திலே நாங்கள் துவக்கத்திலே இப்படிப்பட்ட ஐக்கியத்திலே பங்கெடுக்கும் போது நீர் எங்களோடு இருக்கீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க அதை ஆசீர்வதித்து கொடுக்குறீங்க ஆண்டவரே. அதை நீங்க பிட்டு கொடுக்குறீங்க ஆண்டவரே. அந்த ரசத்தை நீங்க ஆசீர்வதித்து கொடுக்குறீங்க ஆண்டவரே. இந்த 44 ரசத்தினால் போஷிக்கப்பட்டு உங்களுடைய சரீரத்துக்கு ஏற்ற பாண்டங்களாய் உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்க கையில தரான். இந்த அப்பத்தை உங்க கையில தர்றோம். இந்த ரசத்தை உங்க கையில தர்றோம். நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, பசுத்து கொடுங்க, இது பிட்டு கொடுங்க, அதை ஊற்றி கொடுங்கப்பா. தகப்பனே ஆண்டவரே என்னோட ஐக்கியம் உம்மோடு உடைய குமாரனாக இயேசுவோடு இருக்கிற கிருபை தாங்க கர்த்தாவே. இதை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. கொடுக்க போது உடைய சரீரமாக உடைய ரத்தமாக்கி கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. தாழ்த்துக்கிறோம். உடைய பசுத்த கருத்தையும் கொடுக்குறோம். நீரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டி கொடுக்குறோம். நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கண்களை மூடி அன்பு சமூகத்தில் வசனத்தை நாம் கேட்போம். வசனத்தை கேட்டு நேரடியாகவே பந்தியம் கொடுப்பதற்கு அந்த பிள்ளைங்க ரெடியாவாங்க. சரிங்களா? எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். இனத்தினால் இல்லைகளில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினத்திற்கு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதியுள்ளவருமாய் இருக்கிறார்கள். அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நிதானித்து அறிந்தால் நம் நியாயம் தீர்க்கப்படும். நாம் அறிக்கை செய்த பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கத்தக்கதாக நாம் முறையிட்ட எல்லா விதமான பாவங்களையும் தேவன் நம்மை விட்டு நீங்கத்தக்கதாக கடலின் ஆழத்திலே போடத்தக்கதாக வசனம் சொல்லி நம்முடைய பாவங்களை மறிக்கையிட்டான். நம்முடைய பாவத்தை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நம்மை சுத்திகரிக்கும் என்று பரிசுத்த வசனம் சொல்லுது. ஆகவே இப்பொழுது கோயில் பிள்ளைங்க ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்பொழுது பரிசுத்த பஞ்சு உங்களுக்கு பரிமாறப்படும். நீங்கள் வலது கையில் அப்பத்தையும் இடது கையிலையும் ரசத்தையும் வச்சு நீங்கள் ஜோம் பண்ணிகிட்டே இருங்க. கடைசியில் ஜோம் பண்ணிட்டு எல்லாரும் வருமானத்தோடு அதை புசித்து பானம் பண்ண தேவன் கிருபை செய்வார். இப்பொழுது கோயில் பிள்ளைங்க ஒரு பாட்டு பாடுவாங்க.
எடுத்து மலர்களை வைத்துக் கொள்வோம். ரசத்தை இடதுகளை வைத்து ஜெபம் பண்ணிட்டுருங்க. நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம சாப்பிடணும். காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக பெற்றப்படுவதனுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணிய பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ண பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் பொழுதுதான் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். தேவனே, வலதுகளில் இருக்க அப்பம் உம்முடைய சரீரம் ஆண்டவர், இடதுகளில் இருக்கிற ரசம் உம்முடைய ரத்தம் ஆண்டவர். இவைகளை புசித்து பானம் பண்ணி உம்முடைய ஜீவனுடைய சரீரத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற கிருபை தாரும். இவைகளால் பாவ சாப ரோகங்கள் நீங்கி விடுதலையாக்கப்பட கிருபை தாரும். தாழ்த்துக்கிறோம், உம்முடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கொடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஏகோபித்து புசித்து பானம் பண்ணுவோம். கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயரம்